ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் ட்ரெய்லரை அஜித் அவர்கள் பாத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்பிரபு அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு ட்ரெய்லர் பாத்துட்டாரு, பார்த்த உடனே மெசேஜும் பண்ணாரு. அதாவது ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, தளபதிக்கும் மொத்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணாரு. அவர் இப்போ ஷூட்ல பிஸியா இருக்காரு, சோ அதனால கால் பண்ணி பேச முடியல. பட் ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வெங்கட்பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் நேற்று கோட் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண உடனே வெங்கட்பிரபு அவர்களும் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் பிரஸ் மீட் பண்ணிருந்தாங்க. சோ பத்திரிகையாளர்கள் வழக்கம் போல தாறுமாறா கேள்விகளை கேட்டாங்க. பட் வெங்கட்பிரபு அவர்கள் பயங்கர தக் லைஃபா ஃபன்னா இருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. அதுவும் மங்காத்தா ரெஃபரன்ஸ் டைலாக் அஜித் அவர்களோட ஃபேன்ஸை கவர்றதுக்காக வச்சிங்களான்னு கேட்டதுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் அது என்னோட டைலாக், நான் தான் மங்காத்தா படத்துல அஜித் அவர்களை அதை பேச வச்சிருந்தேன். சோ ரெண்டு பேரும் ஒரே டைலாக பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுதான் இந்த படத்துலயும் அதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சேன். தென் இதே மாதிரி ட்ரெய்லர் ரெண்டுல கில்லி ரெஃபரன்ஸ் வச்சதுக்கான காரணமும் நான் ஒரு மிகப்பெரிய கில்லி படத்தோட ஃபேனு. சோ கரெக்டா இந்த சீனுக்கு அது தேவைப்பட்டது. தென் இதே மாதிரி நான் தோனி அண்ட் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன். ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஃபேன். சோ அதனால சிஎஸ்கே ரெஃபரன்ஸ் படத்துல நிறையவே இருக்கும். அதுவுமே வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்கல, கதைக்கு அழகா தேவைப்பட்டுச்சு. தென் கோட் படத்தோட நீங்க எந்த படமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு நாங்க எந்த படத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லல, செப்டம்பர் 5 எங்க படம் வருது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நாங்க அனௌன்ஸ் பண்ணோம். சோ நாங்க யாரையும் வரணும்னு வர வேணும்லாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி செம மாசா ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அண்ட் எத்தனை தியேட்டர்ஸ்ல கோட் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஹிந்தியில மட்டும் இன்னும் பேசிட்டு இருக்கோம், ஓகே ஆயிடுச்சுன்னா இன்னும் நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைக்கும், இப்போதைக்கு டோட்டலா 6000 ஸ்கிரீன்ஸுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கோட் மிகப்பெரிய அளவுல ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லரும் பயங்கர பாசிட்டிவா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அமைஞ்சிருக்கு. சோ ட்ரெய்லர் என்ன பண்ணிருக்கோ அதை பண்ணாலே போதும், படம் ஃபேன்ஸ் வேற லெவல்ல கொண்டாடுவாங்க.